Hi everyone, welcome to my channel Master English. இப்போ நம்ம ஒரே வேர்ட்லேருந்து 15 sentences லேர்ன் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல நீங்கள் ஒரு பிகினர், அதாவது இங்கிலீஷ் இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும், ஓகே ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்கேன் அப்படின்னாலும், பேசுகிற இங்கிலீஷ் எல்லாமே புரியுது, பட் என்னால் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வேர்டு என்ன அப்படின்னா வாட்ச். வாட்ச் அப்படின்ற வேர்ட் வச்சு எப்படி 15 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் லுக் அப்படின்னா என்னன்றதும் சி அப்படின்னா என்னன்றதும் இதோட டிஃப்ரென்ஸ் சொல்லிவிட்டு நான் லுக் அப்படின்ற வேர்ட் வச்சு 15 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட்ச். வாட்ச் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்ம வாட்ச்னு சொல்லுவோம். ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதை வாட்ச்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நீங்கள் டிவி பார்த்துட்டே இருப்பீங்க, டிவியில் ஒரு சீரியலை பார்த்துட்டே இருப்பீங்க, ஃபோனை பார்த்துட்டே இருப்பீங்க, இது எல்லாமே வாட்ச் தான். ஸோ இதை வச்சு நெக்ஸ்ட் சென்டென்சஸ் பார்க்கலாம். வாட்ச் அவுட். வாட்ச் அவுட் அப்படின்னா பார்த்து, கவனம், எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்குவோம். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏற்றாப்புல டக்குன்னு ஒரு குழி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பார்த்து அப்படிங்குங்க, அதான் வாட்ச் அவுட் அப்படிங்குவீங்க. அதுதான் பார்த்து, கவனமாக, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றத வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாட்ச் யூர் ஸ்டெப். வாட்ச் யூர் ஸ்டெப் அப்படின்னா பார்த்து நடங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தடுமாறி கீழே விழுக போயிட்டீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்துகிட்ருக்காங்க, நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி நடந்து போய் அவரை முட்டிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம பார்த்து நடங்க அப்படிங்குவாங்க. அதுதான் வாட்ச் யூர் ஸ்டெப் அப்படின்னு அர்த்தம். இந்த வாட்ச் அவுட் அப்படின்னா எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான அப்டக்கிள்ஸ், எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் பார்த்து அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். வாட்ச் யூர் ஸ்டெப்புன்றது என்னது, நம்ம நடக்கிறப்ப ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டால் யூஸ் பண்ணுறது தான் வாட்ச் யூர் ஸ்டெப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ பாட் அ வாட்ச். ஐ பாட் அ வாட்ச். பாட் அப்படின்னா வாங்கினேன், ஐனா நான், வாட்ச் அப்படின்றது கை கடிகாரம். எப்படி நம்ம தமிழில் கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி, இல்லை கண்ணில் போடுற கண்ணாடி நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி வாட்ச் அப்படின்னா ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இன்னொன்று கை கடிகாரம். ஸோ ஐ பாட் அ வாட்ச் அப்படின்னா நான் ஒரு கை கடிகாரம் வாங்கினேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ வாட்ச் டெலிவிஷன் ஆல் டே. ஐ வாட்ச் டெலிவிஷன் ஆல் டே. ஒரு நாள் முழுசும் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன், அதுதான் ஐ வாட்ச் டெலிவிஷன்னா நான் தொலைக்காட்சி பார்த்துட்டே இருப்பேன். ஆல் டேன்னா ஒரு நாள் முழுசும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ வாட்ச்ட் மீ லைக் அ ஹாக். ஹீ வாட்ச்ட் மீ லைக் அ ஹாக். ஹீ வாட்ச்ட் மீ அப்படின்னா அவன் என்ன பார்த்தான்னு அர்த்தம். லைக் அ ஹாக் அப்படின்னா, ஹாக் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பறவை, கழுகு போன்ற ஒரு பறவை, ஆனால் கழுகு கிடையாது, கழுகு மாதிரியான ஒரு பறவை. ஸோ கழுகு என்ன பண்ணும், தன்னோட இரையை கொத்துறதுக்காக என்ன பண்ணும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். கரெக்டான டைம் வரப்போ அதை கொத்திட்டு போயிடும். ஸோ லைக் அ ஹாக் அப்படின்னாலே கழுகு போல் பார்த்தாருன்னு அர்த்தம். ஹீ வாட்ச்ட் மீ லைக் அ ஹாக்னா அவர் கழுகு போல் என்ன பார்த்தாரு. ஸோ இதுக்கு வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, என் பேரண்ட்ஸ் எப்பயுமே என்ன கழுகு போல் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் வாட்ச் மீ லைக் அ ஹாக் அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் லெட் அஸ் வாட்ச் த மூவி டுகெதர். லெட் அஸ் வாட்ச் த மூவி டுகெதர். நம்ம ஒன்றா படம் பார்க்கலாம் வா அப்படிங்குவோம். நம்ம ஒன்றா படம் பார்க்கலாம் அப்படின்னா லெட் அஸ் வாட்ச் த மூவி டுகெதர், ஒன்றாக படம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ லைக் டு வாட்ச் த சன்செட். ஐ லைக் டு வாட்ச் த சன்செட். சூரியன் மறைகிறது சன்செட். ஓகே, அப்போ சூரியன் மறைகிறத பார்க்குறது எனக்கு பிடிக்கும், அதான் ஐ லைக் டு வாட்ச் த சன்செட். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சன்செட்டுன்றது என்ன, சன்செட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும், இந்த மாதிரி ஒரே இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறது யூஸ் பண்ணுறது தான் வாட்ச். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சி அப்படின்றத யூஸ் பண்ணிடக்கூடாது. ஐ லைக் டு சி த சன்செட்னு சொல்லக்கூடாது. சன்செட் ஆகிறது ரொம்ப நேரமானது ப்ராசஸ்ஸு. ஸோ நீங்கள் அதுக்கு வாட்ச் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஹார்ட்லி வாட்ச் மூவி. ஐ ஹார்ட்லி வாட்ச் மூவி அப்படின்னா நான் எப்போவா தான் படம் பார்ப்பேன். ஐ வாட்ச் மூவின்னு என்ன, நான் படம் பார்ப்பேன். ஐ ஹார்ட்லி வாட்ச் மூவி அப்படின்னா நான் எப்போவாது தான் படம் பார்ப்பேன். அப்போ இந்த ஹார்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்போவாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கேன் யூ வாட்ச் மை டாக். என் நாயை பார்த்துக்கிறியா. கேன் யூ வாட்ச் மை டாக். ஸோ யார்கிட்டது பொலைட்டாக நீங்கள் இதை எனக்காக இதை பார்த்துக்கிறீங்களா, அதை பார்த்துக்கிறீங்களா, என் பேக் இங்கே வச்சுட்டு போகிறேன் அதை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ வாட்ச் மை பேக் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை என் நாயை பார்த்துக்கிறேன்னா கேன் யூ வாட்ச் மை டாக். அந்த மாதிரி உங்கள் பொருளை பார்த்துக்கிறீங்களான்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி கேன் யூ வாட்ச் அப்படின்றது கேட்கலாம். யூ பெட்டர் வாட்ச் யுவர் செல்ஃப். யூ பெட்டர் வாட்ச் யுவர் செல்ஃப். வாட்ச் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னை நீயே பார்த்துக்க அப்படின்னு அர்த்தம். யூ பெட்டர் வாட்ச் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னை நீயே பார்த்துக்கிறது தான் உனக்கு நல்லது, ஒரு சஜஷன் மாதிரி. யூ பெட்டர் வாட்ச் யுவர் செல்ஃப், உன்னை முதல்ல நீயே பார்த்துக்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ரிலே ஆன் மை வாட்ச் டு see டைம். ஐனா நான், ரிலே அப்படின்னா சார்ந்து இருக்கேன், நம்பி இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆன் மை வாட்ச் டு see டைம் அப்படின்னா நான் என் கை கடிகாரத்தை தான் நம்பி இருக்கேன்,
டைம் பார்க்குறதுக்கு என் கை கடிகாரத்தை தான் நம்பியிருக்கேன். ஐ ரிலே ஆன் மை வாட்ச் டு see டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வாட்ச் மீ ஹவ் ஐ எம் டூயிங். வாட்ச் மீ ஹவ் ஐ எம் டூயிங். நான் எப்படி பண்ணுறேன்னு பாரு. வாட்ச் மீ அப்படின்னா என்ன, வாட்ச் பண்ணு, என்ன பாரு அப்படின்னு அர்த்தம். ஹவ் ஐ எம் டூயிங் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறேன்னு. ஹவ்னா எப்படி, ஐ எம் டூயிங்னா நான் பண்ணுறேன், நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன். ஹவ் ஐ எம் டூயிங் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறேன்னு. ஸோ வாட்ச் மீ ஹவ் ஐ எம் டூயிங் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறேன்னு பாரு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வாட்ச் அவுட் ஃபார் த ஸ்னேக்ஸ். வாட்ச் அவுட் ஃபார் த ஸ்னேக்ஸ். நான் முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன், வாட்ச் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம், பார்த்து, கவனம், எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபார் த அப்படின்னு யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை விலங்கோ சொன்னோன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த பொருள்னால் ஏதோ ஒரு தீங்கு இல்லை அந்த பொருள் மேலே கவனமாக இருக்கணும், அந்த விலங்குனால் கவனமாக இருக்கணும் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார் த அப்படின்னு பக்கத்தில் அந்த ஒரு விலங்கை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம், இல்லை அந்த ஒரு அப்டெக்டில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ வாட்ச் அவுட் ஃபார் த ஸ்னேக்ஸ் அப்படின்னா பாம்பு இருக்கலாம், பார்த்து வா அப்படின்றதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஷி ஹேட் டு வாட்ச் ஓவர் 4 children. ஸோ வாட்ச் ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறது, அவங்கள நல்லா கவனித்து பார்த்துக்கிறது, அதுதான் நம்ம வாட்ச் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷி ஹேட் டு வாட்ச் ஓவர் 4 children அப்படின்னா அவள் 4 குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கனால ஓவர் 4 children அப்படின்னா பார்த்துக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஜென்ரலாகவே வாட்ச் ஓவர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா பார்த்துக்கிறது தான். வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, த வாட்ச்மேன் ஹேட் டு வாட்ச் ஓவர் த பிளேஸ். ஸோ இந்த பிளேஸை வாட்ச்மேன் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் தான். இதை நீங்கள் 4 குழந்தைங்களுக்கு மேலே, ஏன்னா ஓவர் அப்படின்னா மேலே தானே அர்த்தம். ஸோ 4 குழந்தைங்களுக்கு மேலே பார்த்துக்கிட்டாவ அந்த மாதிரி மீன் பண்ணக்கூடாது. வாட்ச் ஓவர் அப்படின்னாலே என்ன அர்த்தம், கேர் பண்ணி பார்த்துக்கிறது, அவ்வளோதான். இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லேர்ன் பண்ண எல்லா சென்டென்சஸுமே கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் எவ்வளோ தூரம் பேசி பழகுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வரும். லேர்ன் பண்ணுறதோடு நிறுத்திக்கக்கூடாது. லேர்ன் பண்ணால் அடுத்தவங்க சொல்கிறது நமக்கு புரியுமே தவிர நம்மளால் பேச முடியாது. ஸோ பேசி பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.